நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவற்றை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவில் புதுப்பிறப்பு அடைந்துள்ள அனைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்கச் செய்தீரே. இவ்வாறு நிலை வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இம்மக்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்பவும் நிறைவேற்றவும் தங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் பரிவிரக்கமும் உடையவர்களாய் திகழவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரவேலரை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறியது: இதோ, நான் இஸ்ரவேலர் சிதறுண்ட நாடுகளில் இருந்து அவர்களை அழைத்து எம் அருகினின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரவேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ
தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளில் இருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர், என் நியமங்களை கருத்தாய் கடைப்பிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெற செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரவேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 11 இறை சொற்றொடர்கள் 45 முதல் 57 முடிய. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்கள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அருமடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை என்ன செய்யலாம்? இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது உரோமையர் வந்து
நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்கள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு நம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காகவும் மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரமாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொலை செய்வதற்கான நோக்கம், கொலை செய்வதனுடைய ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் ஒருவரை கொலை செய்கிறான் என்றால் அது ஒரு நாளில் நிகழ்ந்தது அல்ல. மாறாக அதனுடைய அடிப்படை என்பது கோபம் கொள்வது என்பதை ஆண்டவர் நமக்கு மத்தேயு நற்செய்தியில் 5வது இயலில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக கோபம்தான் கொலைக்கு முதல் காரணமாக, அடிப்படை காரணமாக இருக்கிறது. எனவே நீ கோபத்தை தவிர்த்தால் கொலையிலிருந்து விலகி நிற்பாய் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது அப்படியே அதை இன்றைய நற்செய்தியொட்டி நாம் சிந்திக்கின்ற பொழுது நமக்கு அதனுடைய தெளிவு நமக்கு அழகாக புரிபடும். இயேசுவில் பிரியமானவர்களே, இது பரிசேயரும் சதுசேயரும் மறைநூல் அறிஞர்களும் இன்று இயேசுவை கொலை செய்யும் நோக்கிற்கு அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள் என்றால் இதன் பின்புலம் என்ன என்பதை நம்மால் யோவான் நற்செய்தியில் கடந்த நாட்கள் நாம் வாசித்த அத்துணை வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இதோ இயேசுவின் மீது அவர்கள் கோபம் கொண்டிருந்தார்கள். எல்லோரையும் இவர்பால் இவன் ஈர்த்து கொள்கிறானே, இதோ மக்கள் அனைவரும் இவன் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்களே என்ற வன்மம் அவர்களுக்கு இருந்தது. எனவே அவர்கள் எப்படியாவது இவரை அழித்தொழிக்க வேண்டும் என்று பல இடங்களில் அவர் மேல் கல் எறிய கற்களை எடுத்தார்கள். இவரை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று அவர்கள் எண்ணிய பொழுது இயேசு அவர்கள் நடுவே விலகிச் சென்றார் என்று நமக்கு நற்செய்தி கூறுகிறது. இப்படி இவர்களுடைய இந்த கோபமானது இன்று வளர்ந்து இன்று அவரை கொலை செய்கின்ற அளவிற்கு அவர்களை திட்டமிட செய்கிறது என்றால் கொலையின் அடிப்படை கோபம் என்பதை இங்கு நமக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக, இஸ்ராயல் மக்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகில் இருக்கிற அனைத்து மக்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு கொடைக்கு கீழ் வர வேண்டும். இவர்கள் அனைவருமே கடவுளுடைய அருளை பெற்ற பிள்ளைகளாக, கடவுள் கற்றுக் கொடுத்திருக்கின்ற நீதி நியமங்களின்படி வாழுகின்ற பிள்ளைகளாக இவர்கள் ஒவ்வொருவருமே திகழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இலக்கு நோக்கி பயணிப்பவராகவே இருக்கிறார். எனவே எத்தகைய இடர்கள் வந்த பொழுதிலும், தன்னை கொல்வதற்கென இவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று தெரிந்த பொழுதிலும் இயேசு தன்னுடைய இலக்கிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறி சென்று தன்னுடைய இலக்கை அடைகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, இது தவக்காலத்தின் இறுதி நாட்களில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இன்றோடு
அதுவும் நாளை முதல் நாம் புனித வாரத்தில் பயணிக்க இருக்கிறோம். எனவே இயேசு தன்னுடைய பாடுகளின் உள் செல்ல இருக்கிறார். தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற அத்துணை விமர்சனங்களையும் புறம் தள்ளி தன்னுடைய வாழ்வில் கடவுள் தனக்கு வைத்திருக்கின்ற திட்டம் என்ன, அதை நான் எப்படி நிறைவேற்றுவது, எப்படி இந்த மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பது, எப்படி இந்த மக்கள் அனைவருக்கும் இந்த இறையாட்சியின் விழுமியங்களை விதைத்து விட்டு செல்வது என்ற நோக்கத்திலேயே ஆண்டவர் செயல்பட்டிருக்கிறார். நாமும் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் பல நேரத்தில் நாம் ஒரு இலக்கை வைத்திருந்திருப்போம். அந்த இலக்கு நமக்கு எட்டுவதற்கு பல தடைகள் வந்த பொழுது துவண்டு விழுந்திருப்போம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாம் வைத்திருக்கின்ற இந்த இலக்கை எட்டுவதற்கு நம்முடைய தொடர் முயற்சி தேவை. எத்துணை இன்னல்கள் இடர்கள் வந்த பொழுதிலும் அவை அனைத்தையும் நாம் கடந்து சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நமது வாழ்வில் நமது இலக்கை நாம் அடைவோம். அதற்கு தேவையான அருளுக்காக இந்த கல்வாரி பலியில் நாம் இணைந்து மன்றாடுவோம். இறையாசிர் பெறுவோம். ஆமேன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலேந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உண்ணா நோன்பின் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்கள் பாவங்களை போக்கி உமது அருளுக்கு எங்களை தகுதியுடையவர்களாகச் செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். நம்பிக்கையோடு கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய வாழ்வில்
தன்னுடைய இலக்கிற்கு எவ்வளவு தடை வந்த பொழுதிலும் அத்துணை தடைகளையும் தாண்டி தன்னுடைய இலக்கை அடைந்த அன்பு தெய்வம். இவரைப் போல நாமும் நம்முடைய இலக்குகளை அடைய தொடர் முயற்சி செய்ய வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த அழைப்பினை ஏற்று வந்திருக்கும் நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும், அன்பான நம்முடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்த நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிகு உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசிரை பயன்படுத்தி இலக்குகளை அடைய தொடர் முயற்சி செய்து வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாள் இல்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாள் இல்லையே. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாள் இல்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாள் இல்லையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.